ஏற்கனவே சில வார்த்தைகள் பார்த்தோம். ஆவோ, ஜாவோ, லாவோ, காவோ, சோவோ. என்ன பார்த்தோன்னா ஆவோ வானாச்சு, ஜாவோ போ, காவோ சாப்பிடு, லாவோ கொண்டு வா, சோவோ ஸ்லீப். நல்லா கவனிச்சு பாருங்க. ஓ கூட சேருது. எப்போ சேருது சொன்னேன், நீ வா போ வரும்போது அப்படி சேரும். நீக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, தும் அப்படி சேர்ப்பாங்க. தும் தும் வந்ததுன்னா நீ. தும் ஆவோ நீ வா, தும் ஜாவோ நீ போ, தும் படோ, தும் காவோ, தும் லாவோ, தும் சோவோ. அப்போ வெர்பு இல்லாம ஒரு வெர்பு மட்டும் பார்க்கலாம் பாருங்க, என்னென்ன இருக்குது பாருங்க. இப்போ அது வெர்பு நிறைய தெரிஞ்சிச்சுனால சென்டென்ஸ் நிறைய ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இதை பாருங்க, ஆ, ஜா, கா, லா, பிரிங். நான் மீனிங் எழுதுறேன் எல்லாத்துக்கும். சோ, இது வந்து மீனிங் பாருங்க. கம், கோ, ஈட், பிரிங், ஸ்லீப். இப்போ நாம மேலும் சில வேர்ட்ஸ் சேர்க்கலாம் பாருங்க. பட், லிக், பட் லிக், உட், பைட், உட், பைட், சுன், सुन, रख, कर, रीड, राइट, गेट अप, सिट, லிசன், கீப், டூ. ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த 12 வேர்ட்ஸ் மாதிரி தெரியுது வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்க. நம்ம பட் அப்படின்னா ரீடு, லிக் ரைட், உட் கெட் அப், பைட் சிட், சுன் லிசன் ஹியர், ரக் கீப் பிளேஸ், கர் டூ. இப்போ நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓ சேர்த்தா இல்லைங்களா, ஆவோ ஜாவோன்னு சொன்னல, இதே தான். இந்த தும் வந்ததுனால நீ வந்தால் நீங்கள் ஓ சேர்த்துங்க. ஓ சேர்த்தா பாருங்க, வா போ செய் வரும். தும் ஆவோ நீ வா, தும் ஜாவோ நீ போ, தும் காவோ நீ சாப்பிடு, தும் லாவோ கொண்டு வா, சோவோ தூங்கு. தும் விட்டு கூட சொல்லி பாருங்க. படோ, பட்டு ப்ளஸ் ஓ படோ ஆகிடும், படி. லிக்கோ, லிக்கோ எழுது கூட. அப்படியே ஓ போட்டுக்கலாம் நீங்கள். அதை இங்கே அப்படியே சின்ன ஒரு ஓ போட்டுங்க, சரியாக போயிட்டு பாருங்க. ஓகேவா? படோ, லிக்கோ, உட்டோ கெட்டப் நீ எழுந்துரு, பைட்டோ உட்காரு, பைட்டோ, சுனோ கேளு நீ கேளு பாட்டு கேளு, ரக்கோ டு கீப், டு பிளேஸ் ஏ புக் பிளேஸ், கர்ன டூ. இது பாருங்கள் 12 வேர்டு பார்த்துருக்கோம் நம்ம. இப்போது நமக்கு வந்து 12 வேர்டு கற்றுக்கல, நம்ம 12 சென்டென்ஸ் கற்றுக்கிட்டோம். அப்படியே டபுளாக போவோம் பாருங்கள். இப்போது தும்பு போட்டோம், தும் ஆவும் இல்லை, ஏதாவது ஒரு வேர்டு சேர்த்துக்க கூட. அப்போ தும் ஜாவோ, தும் மார்க்கெட் ஜாவோ, தும் ஸ்கூல் ஜாவோ, 2-3 சென்டென்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. அடுத்து என்னாச்சு, खाओ, तुम एप्पल खाओ, तुम
ஃப்ரூட் खाओ, ब्रेड खाओ, लाओ இதே தான். தும் ஃப்ளவர் लाओ, तुम புக் लाओ, तुम டேபிள் लाओ. சென்டென்ஸ் அதிகமாகிட்டே வருது பாருங்க. சோவோ, தும் சோவோ, நீ தூங்கு. पढ़ो, रीड ले, तुम पढ़ो, तुम बुक पढ़ो, तुम स्टोरी पढ़ो. வெரி சிம்பிள். तुम சாங் पढ़ो, तुम லெசன் पढ़ो, तुम லெட்டர் पढ़ो. வந்துனே இருக்குது பாருங்க. நடுவில் இங்கிலீஷ் வேர்டு கற்றுங்க. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியும், கேட்கணும் இங்கிலீஷ் தெரியும். लिखो, எழுது. तुम लिखो, तुम पाठ लिखो, तुम बुक लिखो, तुम स्टोरी लिखो, तुम सॉन्ग लिखो. வெரி சிம்பிள். உட்டோ, கெட் அப், எழுந்துரு. तुम உட்டோ, இப்போ எழுந்துரு. அது வேர்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். बैठो, நீ உட்காரு. तुम बैठो, நீ உட்காரு. सुनो, கேளு. तुम सुनो, तुम सॉन्ग सुनो, तुम स्टोरी सुनो. அது மாதிரி சேர்த்துக்கிறோம். रखो, कीप, तुम बुक रखो, तुम टेबल रखो, एट्सेट्रा. कर, करो, இல்லை செய்யின்னு ஆகிடுது. இல்லை நீ வேலை செய்ய, அந்த மாதிரி வரணும். அந்த சில வேர்ட்ஸை சேர்க்கல. இப்போது நல்லா கவனித்து பார்த்தா இந்த 12 வேர்டை வச்சு ஒவ்வொன்றுத்தில் 5 போட்டிங்கன்னா 60 சென்டென்ஸ் ஆகிடும். 60 சென்டென்ஸ் யூ கேன் மேக். இல்லை இப்போ நான் விளையாட்டு மாதிரி பாருங்கள். நீங்கள் அப்போ ஒரு 5 நிமிஷம், 5 கூட இல்லை 3 நிமிஷம் தான். இங்கே ஒரு 3 நிமிஷம், நீங்கள் 6 நிமிஷத்தில் 60 சென்டென்ஸ் போயிட்டீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 10வது இது வரும்போது 1000 சென்டென்ஸ் சொல்லுவீங்க. ஓகே, நம்ம எப்படி சொல்லுவாங்க, தும் வந்ததுன்னா நீ verb இதுதான் verb root சொல்லுவாங்க. இது பேர் root verb. இந்த ரூட் verb இருக்கு பார்த்தீங்களா, இது கூட ஓ சேர்க்க 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 உங்களுக்கு வந்துனே இருக்கும். அப்போ மரியாதை வரணும் கூட இல்லை, தைரியமாக இதே சொல்லலாம். இப்போ நீங்கள் இப்போத்தி ஸ்டைலாம் ஆப் போட்டுப்பாங்க. நீங்கள் ஆப் தும்பு போட்டல, அந்த ஆப் ஆப்னா இங்கே தும் பார்த்தா இல்லையா, நீ நீ இது நீங்கள் ஆப்னா தும் நீ ஆப். இது கூட இதே ஆவோ போடலாம். வேணா கொஞ்சம் மரியாதை ஜி போட்டுங்களேன். தும் ஆவோ ஜி, தும் பைட்டோ ஜி, தும் காவோ ஜி. போதும், அதே போதும். ஏன்னா பேசுறது ஹிந்தி தானே, கரெக்ட். நிறைய பேர் பேசுறது பார்த்துக்கலாம். நீங்கள் ஆப் பைட்டோ ஜி அப்படி சொல்லுவாங்க, ஆப் சுனோ அப்படி சொல்லுவாங்க. தனி ஸ்டைல் அது. ஆக்சுவலி ஈயே வரணும், ஏ ஜா ஈ எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. தும் ஆவோ, ஆப் ஆவோ ஜி, மரியாதையை சொல்கிறது. நீ உட்காரு சார், அவ்வளோதான். ஓகேவா? இது கிட்டத்தட்ட 50 சென்டென்ஸ் நீங்கள் இப்போ கற்றுக்கிறீங்க 2 எபிசோடில். ஓகே, தேங்க்யூ. இப்போ நாம் ஆல்ஃபபெட்டை போகலாம். ஏற்கனவே என்ன படித்தோம், நம்ம ஊ வரைக்கும் படித்தோம் இல்லையா? இதை பாருங்கள், கடனை போகிறேன். ஆ ஏற்கனவே படித்தீங்க நீங்கள். இ ஈ ஊ ஊ இதுக்கு முடிச்சிங்க. இப்போ பாருங்கள், 8 கால் பூச்சுமா ஒன்று இருப்பாங்க. கே தலைக்கை போட்டோமா, ஜாயின் பண்ணாமல் இப்படி போடணும். ரூ வேணா ரீ சொல்லலாம், ரூ சொல்லலாம், ரீ சொல்லலாம். ஆனால் மறந்து போய்ட்டு கிரு சொல்லக்கூடாது, கிரு சொல்லக்கூடாது. நான் ரு ரீ. சில ரிஷி வரும் பாருங்கள், சில ரித்து வரும். அதனால ரு ரீ எதுனா சொல்லலாம். அப்புறம் பாருங்கள், பெரிய ஏ தாங்க, ஏ அது போட்டு ஐ ஓ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே இதை பார்த்தோம். இப்போ ரூ சேர்த்த உங்களுக்கு ரு. ஏ ஐ, சின்ன ஏ கிடையாது, பெரிய ஏ தான் இருக்குங்க. ஐ ஓ ஓ, பெரிய ஏ ஐ, பெரிய ஓ ஓ. இவ்வளோதான் வந்து உங்களுக்கு உயிர் எழுத்து பையனோட ரு ஏஐ ஓ. அத்தனை முடிச்சிங்களா? இருங்க, ஒன்று ஒரு இதை நல்லா ஞாபகம் வச்சிங்களேன். கொஞ்சம் வேகம் போகிற மாதிரி தெரியும். நீ 3-4 தடவை திருப்பி போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் வேகம் போகிறேன். கா இப்போ இப்படி வந்துதா, இப்படி போய் இப்படி வரணும். கா இது வந்து கா. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது கா, இது கா. 4 கால்லாம் கிடையாது, ஒரு கா தான். ஒரு கா, அடுத்து க க க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 4 இது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சரியாயிடும். எழுத பாருங்க, எப்படி எழுது நான் சொல்லித்தரேன் பாருங்க. சி மாதிரி போடுங்க. மேலே போய் இப்படி வந்தோமா, இப்படி போய் இப்படி வரணும். இப்படி போய் மேலே போய் இப்படி வந்து இப்படி வரணும். இது வந்து இப்படி போட்டோம், சி மாதிரி போட்டு கீழே இருக்கணும். க க க. இது ரொம்ப சிம்பிள். இது இப்படி போடுறோம், கொடைக்காம்பு மாதிரி க. இது வந்து க. இது பாருங்க எப்படி வந்தது, இங்கே அப்படி வந்து இப்படி வரும். இதை ஒரு 20 டைம்ஸ் எழுதுங்க.
முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் திரும்ப போட்டு கேளுங்க எல்லாத்தையுமே. அப்போ தான் உங்கள் மனசில் பதியும். ஒரு தடவை கேட்டால் எல்லாம் தெரிஞ்சு நினச்சாதீங்க. ஒரு 3 டைம்ஸ் திரும்ப போடுங்க. இன்னும் 1 minute 2 minutes தானே, சும்மா இருக்க நேரத்தில் போட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தரனால சரி. 2 எபிசோடு முடிச்சிடும் நம்ம கூடிய சீக்கிரத்தில். அடுத்து இன்னும் 5 எபிசோடில் பக்கா முடிச்சிடும். நமஸ்தே, தன்யவாத்.